நம்ம எல்லாருக்குமே சில பேர் இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. அடிக்கடி அவங்கள கோட் பண்ணி பேசுவோம். நம்ம ஃபோனில், கம்ப்யூட்டரில், ஏன் நம்ம ரூமில் கூட அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருப்போம். எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த உயரத்துக்கு வந்தாங்க அப்படின்றது அவங்க கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். சரி, ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சவால்களும் துன்பங்களும் வருது? நண்பர்களே, யான் தமிழ் சேனலுக்காக உங்கள் தீபா பிரதீப். நம்முடைய இந்திய மரபுல குறிப்பா சைவம், துவைத்தம் போன்ற தத்துவ தரப்புகள் துக்கத்ரயம்னு 3 வகையான துயரங்களை பட்டியலிடுது. ஒண்ணு ஆதி தெய்வீகம், தெய்வத்தால ஏற்படுற துயரங்கள், நெருங்கியவர்களோட மரணம் அல்லது மூப்பு, அந்த மாதிரியான துயரங்கள். வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு நெருக்கமான ஒருத்தருக்கு கேன்சர் மாதிரி நோய் ஏற்பட்டு இழக்க நேரிடும். அப்படியே நிலை குலைஞ்சு போயிடுவாங்க. 2வது ஆதி பௌதீகம், இயற்கையால ஏற்படுற துயரங்கள். நிறைய முதலீடு பண்ணி தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க. திடீர்னு இயற்கை சீற்றமோ இல்லை இந்த பேண்டமிக் மாதிரியா, கொரோனா மாதிரியான ஏதாவது வந்து கெடுத்துரும். 3வது ஆதி ஆத்மீகம், தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்ற துயரங்கள். மனசஞ்சலம், நோய்கள், விபத்துகள், உறவு சிக்கல்கள், இந்த மாதிரியான துயரங்கள். ஒரு பெரிய நோக்கத்தை மனசுல வச்சு களத்துல இறங்குற ஒவ்வொருவருக்குமே இந்த மாதிரி தடைகள் வரத்தான் செய்யும். இதையெல்லாம் மன உறுதியோட உடைத்து நொறுக்கி முன்னேறுகிறவர்கள் தான் சாதிக்க முடியும். முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்த செயல் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். ஒரு நோக்க துவங்கறதுக்கு முன்னாடி அதோட முடிவு என்னவா இருக்க போகுது, அந்த இலக்க நோக்கி நம்ம பயணிக்கும் போது வர்ற இடையூறுகள் என்னென்னவா இருக்கும், அதையெல்லாம் முறியடிச்சு நாம அடைய போற பயன் என்ன அப்படிங்கிற இந்த 3 விஷயத்தையும் ஆராய்ந்து காரியத்துல இறங்கணும் அப்படிங்கிறாரு வள்ளுவர். The 7 Habits of Highly Effective People அப்படிங்கிற உலக அளவுல அதிகமா விற்பனையான புத்தகம் ஸ்டீவன் கோவே அவர்கள் எழுதினது. சாதனையாளர்களுக்கான 7 விதிமுறைகள்ல 2வது விதிமுறை பிகின் வித் த எண்ட் இன் மைண்ட். நாம யாரு, நமக்கு என்ன வேணும், எதை அடையறதுக்காக இந்த பயணம் அப்படிங்கிற முடிவுல தெளிவு வேணும். ஹோப் ஃபார் த பெஸ்ட், எக்ஸ்பெக்ட் த வர்ஸ்ட் அப்படிங்கிறது வைஸ் சில்ட்ரன் நாவல்ல ஏஞ்சலா கார்ட்டர் எழுதின வரிகள். பிற்காலத்துல அது ரொம்ப பிரபலமான பொன்மொழியா ஆயிடுச்சு. ஒரு காரியத்தை செய்யும் போது ஏற்படுற இடையூறுகளை உத்தேசம் செஞ்சு அதுக்கு தயாராகலைன்னா வெற்றி பெறவே முடியும். மாவீரன் நெப்போலியன் துவங்கி 2ஆம் உலகப்போர் வரை பருவநிலை மாறி ஏற்படும் கொடும்பனி காலத்தை கணிக்க தவறி, தளவாடங்கள் போர் முனைக்கு வந்து சேரும் காலத்தை கணிக்க தவறி, தானியங்கள் கையிருப்பை கணக்கிட தவறி எத்தனையோ பேரு போர்கள்ல தோல்விய அடைஞ்சிருக்காங்க. 3வதா வள்ளுவர் அடிக்கோடிட்டு சொல்றது என்னன்னா, முற்றியாங்கு எய்தும் படுபயன். வெங்கல பூட்டை உடைச்சு விளக்குமாற திருடின கதையால இருக்குன்னு ஒரு படத்துல வடிவேலு சொல்வாரு. அந்த மாதிரி எந்த உபயோகமும் இல்லாத விஷயங்களுக்காக நம்முடைய ஆற்றலை வீணாக்க கூடாது. வள்ளுவர் வெறும் பயன்னு சொல்லல, படுபயன் அப்படிங்கிறார். அப்படின்னா மகத்தான பயன் அப்படின்னு அர்த்தம். இதுதான் வள்ளுவத்தின் சிறப்பு. வெறும்னே துணிஞ்சு இறங்குடான்னு சொல்ல மாட்டாரு, எண்ணி துணிகன்னு தான் சொல்லுவார். இந்த குறளும் அதை தான் சொல்லுது. இத உங்க சொந்த வாழ்க்கையில, உங்க பிசினஸ்ல, நீங்க உருவாக்குற விஷயங்கள்ல அப்ளை பண்ணி பாருங்களேன். ஸ்வாட் அனாலிசிஸ் மாதிரி இது வள்ளுவர் அனாலிசிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெரிய கனவுகளோட உழைச்சிட்டு இருக்கிற உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவால்.